நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கன்னியாகுமரியில் 2ஆம் நாளாக கார் ஓட்டுநர்கள் போராட்டம். டிஎஸ்பி தலைமையில் சமரச பேச்சுவார்த்தை. கன்னியாகுமரியில் வாடகை கார் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நேற்று 2வது நாளாகவும் போராட்டம் நடத்தினர். இதனால் நகரம் முழுவதும் பரபரப்பும் பதட்டமும் நிலவியது. சுமார் 150 வாடகை கார்கள், 250 ஆட்டோக்கள் இயங்கி வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளை குறைந்த கட்டணத்தில் பேக்கேஜ் டூர் என்ற பெயரில் அழைத்து செல்லும் தனியார் டிராவல்ஸ் நிறுவனத்தின் நடவடிக்கையால் தங்களது தொழில் பாதிக்கப்படுவதாக ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டினர். போராட்டக்காரர்களுடன் துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரன், இன்ஸ்பெக்டர் சரவணன் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் மூலமாக பிரச்சினை விரைவில் தீர்க்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. மாலை 5 மணிக்கு டிஎஸ்பி தலைமையில் போக்குவரத்து போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற சமரச கூட்டத்தில் போக்குவரத்து துறை அதிகாரிகள், ஓட்டுநர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சட்டத்திற்கு மாறாக வெள்ளை நிற தனியார் வாகனங்கள் சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து ஆய்வாளர் சுரேஷ்குமார் தெரிவித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன்.